இருக்காங்கிறார் சுவாமி. இல்லை, நிச்சயமாக நான் அதை மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டில் விஜய் இருக்கிறாரானா அது இல்லை. தமிழ்நாடு மக்களுக்கு தெளிவாக தெரியும் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் என்ன நிலைப்பாடு எடுத்தார். இன்னைக்கு பாஜக பண்ணுகிற இந்தியா முழுவதும் பாஜக வந்து மாநில கட்சிகளுக்கு எதிரான அதிகாரங்களை பிடுங்குவது, மாநில உரிமையில பிடுங்குவதற்கு எதிராக என்ன பேசினார்? எதுவுமே பேசல. அவர் என்ன சொல்றாரு, இங்க நடக்கிறது ஸ்டேட் எலெக்ஷன், அவங்கள பத்தி பேச வேணாம். பாஜகங்கிற ஒரு கட்சியை பற்றியே பதிவு செய்யாதவர் எப்படி பாஜக எதிர்ப்பாளராக இருப்பார்? அப்போ மக்கள் அவர் பக்கம் இருப்பாங்களான்னா நிச்சயமாக இருக்க போதில்லை. நிச்சயமாக சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது எப்பொழுதும் போல திமுகவுக்கு வந்து சேரும். இங்கே தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்னு தலைவர் முன்னிறுத்துவதற்கான காரணம், பல மாநிலங்களில் மாநில கட்சிகளை அழிச்சு, மாநில கட்சிகளை உடைச்சி, மாநில உரிமைகளை பிடுங்கி இருக்கிறாங்க. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன்கிற வித நடைமுறையை கொண்டு வரதுக்கு அவங்க செஞ்ச விஷயங்களாக இருக்கட்டும், என பல்வேறு விஷயங்கள், சிஏஏ என பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக பாஜக ஒரு காயை நகர்த்தும் போது அதற்கு எதிராக இந்தியாவிலிருந்து முதல் குரலாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார். அது நம்ம கடந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே பார்த்துக்கலாம், நான் மேற்கோள் காட்டியும் சொல்ல முடியும். அதுபடி இருக்கிறப்ப பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு தான் வரும். இன்னைக்கு போன தேர்தலை விட இந்த தேர்தலில் அசுர பலமாக இருக்கிறது கூட்டணி. போன தேர்தலில் 2021 அதிமுக கூட்டணியில் இருந்த பல்வேறு கட்சிகள் இன்னைக்கு திமுகவோட இருக்கு. இன்னைக்கு மொத்த இஸ்லாமிய கட்சிகளும் அமைப்புகளும் யாரோட இருக்கு? திமுகவோட இருக்கு. அப்ப இஸ்லாமியர்கள் மாற்று வாக்கு செலுத்த போறாங்களா? இல்ல. அதே போல இன்னைக்கு மக்கள் நீதி மையம் தனியாக போன தேர்தலில் திமுக எதிர்த்து, அதிமுக எதிர்த்து களம் கண்ட கட்சி இன்னைக்கு திமுகவோட கூட்டணியில் இருக்கு. அப்ப அவருடைய வாக்கள் யாருக்கு போகுது? இப்ப 23 கட்சிகள் கொண்ட ஒரு அசுரபால கூட்டணி அப்படிங்கிறது கூட்டணியை பொறுத்தவரையும். ஆனா நான் தலைவர் என்ன நேற்றைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொன்னாரு, நாம செஞ்ச திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க, தனிநபர் விமர்சனங்களை தவிருங்க அப்படிங்கிறத நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு திட்டங்கள் மக்கள் இடத்துல போயிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரேஷன் கடைகள், ரேஷன் கார்டு வச்சிருக்க அத்தனை வீடுகளுக்கும் சரி, எல்லா குடும்பங்களுக்கும் சரி, தமிழ்நாடு அரசு அறிவித்து ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. அது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து 1,31,31,00,000 பேருக்கு சென்றடையுது. மற்ற ஏதோ ஒரு திட்டங்கள் மூலமாகவும் பயனடைகிறாங்க. அது வந்து விடியல் பயணமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் புதல்வன் திட்டம், இன்னும் நான் முதல்வன் திட்டம், ஏன் தமிழ் இது வீடு தேடி ரேஷன் பொருட்கள் தாய்மானவர் திட்டத்தின் மூலம், நம்மை காக்கும் 48 என பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு மக்களுக்கு நேரடியாக இந்த அரசின் திட்டம் ஏதோ ஒன்று போய் சென்றடைந்து இருக்கும் போது அதை முன்வைங்க, அதை முன்வச்சு பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி நீங்க வந்து நமக்கு வாக்கு கேளுங்க அப்படிங்கறதான் சொல்லியிருக்காரு. தவிர நீங்க என்டிஏ பத்தி நீங்க பிரச்சாரம் பண்ண வேணாம்னு எந்த இடத்துலயுமே சொல்ல. ஏன்னா தலைவர் வைத்திருக்கிறதே இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லி அணிக்குமான போர். இன்னொரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும், இங்க பாஜக ஆட்சின்னா அவங்க திருப்பி சொல்றாங்க. இப்ப கூட வந்தாரு மோடி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சினா சொன்னாரு, அதிமுக ஆட்சினா சொன்னாரு, சொல்லலையே என்டிஏ ஆட்சின்னு சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரு, கடவுள் வாய்ப்பு இருந்தா அமைச்சர்களா கூட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவாருங்க. எதை வச்சு சொல்றாங்க? டிடிவி தினகரன் சொல்றாரு, சீட்டை உங்கள்கிட்ட பேச தேவையில்ல, எடப்பாடி பழனிசாமி நான் பேச வேணாம், நான் பேச வேண்டியது என்டிஏவோட தான், நான் கூட்டணி வச்சிருக்கிறது என்டிஏவோட தான். அப்ப என்டிஏ ஆட்சி அப்படின்னா யாருடைய ஆட்சி? நீங்க கடந்த 2-4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது பல்வேறு நாசகர திட்டங்களுக்கு ஒத்துழைச்சு இங்க பல்வேறு விஷயங்களை பறிகொடுத்தாங்க. மாநில உரிமைகள் பறிபோனது. நீங்க உதயமின் திட்டத்தில் அவங்க தான் கையெழுத்து போட்டாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் என பல்வேறு விஷயங்கள், 3 வேளாண் சட்டங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு மோடி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது மோடியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு சமம். நான் ஏற்கனவே டிபேட்ல சொல்லியிருக்கேன், மாப்பிள்ளை அவர் தாங்க, அவர் போட்டு சட்டம் இருந்ததுங்க. அதே விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமி முதல்வர், ஆனா ஆட்சி மோடியோட ஆட்சி. சோ அதை தான் இங்க தலைவர் எப்படி டிவைட் பண்றாருன்னா, இது தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான போர் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்திருக்காரு. அதுல தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எல்லா விஷயங்களையும் செய்து முடித்து இன்னைக்கு வேட்பாளர் தேர்வு வரைக்கும் நடந்திருக்கு. தொடர்ந்து பேசலாம்.